அஸ்ஸலாமு அலைக்கும். வாருங்கள் நேர்களே, நிகழ்ச்சிக்கு செல்லலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் இந்தியன் தௌஹீத் ஜமாத் மற்றும் சமுதாய மக்கள் ரிப்போர்ட். சென்னையில் பரபரப்பு சம்பவம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான முக்கிய குற்றவாளியை சுட்டுக் கொலை. போலீஸ் பிடியிலிருந்து தப்பியதால் என்கவுண்டர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான முக்கிய குற்றவாளி சென்னையில் நேற்று என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். போலீஸ் பிடியிலிருந்து தப்பி ஓடியதால் இந்த அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்தவர் ஆம்ஸ்ட்ராங். ஆம்ஸ்ட்ராங்கு கொலை வழக்கு. சென்னை பெரம்பூரில் புதிதாக தான் கட்டி வரும் வீட்டுக்கு அருகே கடந்த 6ஆம் தேதி ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷ் கொலை செய்யப்பட்டதற்கு பழி வாங்கும் வகையில் அவர்கள் கொலை செய்ததாக கூறுகிறார்கள். இது தொடர்பாக செம்பியம் போலீஸ் கொலை வழக்கில் குற்றப்பதிவு செய்தது. இந்த வழக்கு தொடர்பாக ஆற்காடு சுரேசன் தப்பி சென்னை திருவெங்கடம் சந்தோஷ் திருமலை மணிவண்ணன் வினோத் இவ்வளவு பிடிச்சிருக்காங்க. இரும்புக்கரம் கொண்டு அடக்க உத்தரவு. ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து ரவுடிகளின் நடவடிக்கையை தீவிரமாக கண்காணிக்கும்படி அவர்களை இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்க போலீஸ் துறை அரசு உத்தரவிட்டது. அப்புறம் இன்னொரு நியூஸ். தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பயங்கரம். அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடு. அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். தாக்குதல் நடத்தியவர் சுட்டுக் கொலை. பென்சில்வேனியா ஜூலை. அமெரிக்காவில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்ற முன்னாள் ஜனாதிபதி ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. இதில் அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். அவர் மீது தாக்குதல் நடத்தியவர் போலீசார் சுட்டுக் கொண்டனர். நவம்பரில் ஜனாதிபதி தேர்தல். அமெரிக்காவில் வருகிற நவம்பர் மாதம் 5ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதில் வழக்கம் போல் அந்நாட்டின் இரு பெரும் கட்சிகளான ஜனநாயக கட்சி மற்றும் குடியரசுக் கட்சிகள் களம் காண்கின்றன. அந்த வகையில் ஜனநாயக கட்சியின் சார்பில் தற்போதைய ஜனாதிபதி ஜோய் பைடன், குடியரசு கட்சியின் சார்பாக முன்னாள் ஜனாதிபதி ட்ரம்பும் போட்டியிடுகின்றனர். யாரும் 2 பேருக்கு நடக்கிறது தெரியும். 2 பேரை வச்சாலும் யோகிச்சு சொல்றாங்க. அதாவது அழிவு தான், இஸ்லாத்துக்கு அழிவு தான். அவங்க உட்காந்தா அது வேற பிரச்சனை. அதுக்கு ட்ரம்ம சுட்டு முயற்சி பண்ணிருக்காங்க. ட்ரம்ம சுட்டு கொடுத்துட்டாங்க. அது போபைடன் சுட்டு ட்ரம்ம வச்சா கூட எப்படியா இருந்தாலும் அவங்க எதிர்தான். அதனால இஸ்லாத்துக்கு தினமணியில தலைப்பு செய்தியாக உலகிற்கே முன்னோடியான முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அப்படின்றத ஊரக பகுதிகளில் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் இன்று விரிவான திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். 3995 அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் பயிலும் 2,23,536 மாணவ மாணவியர் தினசரி பயன்பெறுவார். அதுதான் இன்றைய நலத்திட்டத்தினுடைய இது. இந்த காலை உணவு திட்டம் பள்ளிக்கூடத்தினுடைய இது இந்தியா முழுவதும் மாநில அரசுகள் என்ன செய்யறாங்கன்னா, காலை உணவு திட்டம் எப்படி செயல்படுத்தப்படுகிறார்கள், அதனுடைய ஏற்பாடுகள் எப்படி இருக்கு, அதனுடைய நிதி ஒதுக்கீடு, அதனுடைய பிள்ளைகளுக்கான உணவு திட்டத்தில் வரக்கூடிய உண்ட பிறகு வரக்கூடிய அவர்களுக்கு பிரச்சனைகள், சிக்கல்கள், மாணவ மாணவிகள் பள்ளிக்கூடத்தினுடைய வகுப்பினுடைய பாடத்திட்டத்தை மாணவர்கள் எப்படி அப்சர்வ் பண்றாங்க, உள்வாங்குறாங்க, அதனுடைய மொத்த ஆய்வுகளையும் மற்ற மாநில அரசுகள் தமிழ்நாட்டில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். இது உலக நாடுகள்ல கூட மிகவும் புருவம் உயர்த்தி பார்க்கக்கூடிய செய்தியாக பாக்குறாங்க. இத எப்படி இந்த திட்டத்தை இவர்கள் சாத்தியப்படுத்துகிறார்கள், மதிய உணவு திட்டம், காலை உணவு திட்டம் எல்லாம் எப்படி சாத்தியப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது புருவத்தை உயர்த்தி பார்க்கக்கூடிய நிலையில் தான் இந்த திட்டங்கள் தமிழக முதல்வர் நடைமுறைப்படுத்தி வருகிறார். தினமணியினுடைய இன்னொரு தலைப்பு செய்தி, ட்ரம்ப் மீதான துப்பாக்கி சூடு. சரியா, உயிர் தப்பினார். காதோட தோட்டா உரசிட்டு போயிருக்கு. சுட்டவருடைய வயசு 20 வயசு. அவருடைய பேர் தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவருடைய பேர் என்ன அப்படி போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, அது தாமஸ் அப்படின்ற பேர். தாமஸ் மெத்யூ குரூஸ் அப்படிங்கிறது தான் அந்த பேர். எதுக்காக இதை ஹைலைட்டா நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா, நாளைக்கு என்ன சொல்லிடுவாங்கன்னா, அப்படியே பெரட்டி முஸ்லீம்கள் செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வரலாற்றை திருப்பி விடுவார்கள். அதனால அது யாருங்கிறது ரொம்ப கூர்மையா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இந்தியாவில நம்ம அனுபவிச்சிருக்கோம். காந்தியை சுட்டது
ஆமா. ஆனா கையில வந்து இஸ்மாயில் பச்சைக்குட்டி சுட்டு என்ன செஞ்சாங்க, அந்த பழியை தூக்கி முஸ்லிம்கள் மேல போட்டு முஸ்லிம்களை வந்து கருவறுத்தார்கள். அது போன்ற பழியை வந்து அமெரிக்காலையும் முஸ்லிம்கள் மீது விழுந்துடக்கூடாதுங்கிறதுனால தான் அதை கூர்மையா வந்து ஒவ்வொரு இன்சிடென்ட்லயும் வந்து கவனிக்க வேண்டியது இருக்கு. இது வந்து அமெரிக்க அதிபர்கள் சுட்டுக் கொல்லப்படுவது வந்து புதிது கிடையாது. இது ஒன்றும் அமெரிக்காவுக்கு புதுசு கிடையாது. அங்க துப்பாக்கி கலாச்சாரம் வந்து உலகத்திலேயே அதிகமாக மேலோங்கி இருக்கக்கூடிய நாடு வந்து அமெரிக்கா நாடு. பள்ளி மாணவர்கள் முதற்கொண்டு என்ன பள்ளிகளில் வந்து துப்பாக்கிகள் வந்து மாணவர் மாணவிகள் கொண்டு போகக்கூடிய அளவுக்கு வந்து துப்பாக்கி கலாச்சாரம் மேலோங்கி இருக்கக்கூடிய நாடு. அது போக வந்து இதுவரைக்கும் வந்து 4 அதிபர்கள் வந்து அமெரிக்கால சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பேரு கூட தினமணியில போட்டிருக்கு. முதல் ட்ரம் வரை துப்பாக்கி சுட்டுக்களுக்கானவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்ற அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி சுட்டுக் கொள்ள முயன்ற சம்பவம் அங்கு அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது. ஆனால் அமெரிக்காவில் இது போன்ற சம்பவம் நடப்பது இது முதல் முறை அல்ல. முந்தைய காலங்களில் ஜனாதிபதியாக மற்றும் ஜனாதிபதி வேட்பாளர்கள் துப்பாக்கி சூடு சம்பவங்களில் இலக்காகி உள்ளனர். அதன் விவரம் வருமாறு. அபிரகாம் லிங்கம் அவர் தான் முதல் ஜனாதிபதி அமெரிக்காவில். அவர் மாதிரி ஒரு ஜனாதிபதி கிடைக்காது. செருப்பு தச்சுக்கிட்டு இருந்து ஒரு சாதாரண கூலி இதுல இருந்து வந்து ஒரு நாட்டுக்கே ஜனாதிபதியாகி அந்த நாட்டோட வளத்துக்கு போராடினவர் வந்து அபிரகாம் லிங்கம் தான். 1963 அமெரிக்காவில் உள்நாட்டு போர் இறுதி கட்டத்தில் இருந்த சமயத்தில் தலைநகர் வாஷிங்டனில் உள்ள போர்ட் தியேட்டரில் நடந்த நாடகத்தை பார்த்து கொண்டிருந்த அபிரகாம் லிங்கனை ஜான் லிங்கஸ் யூத் என்பவர் தலையில் சுட்டுக் கொல்லப்பட்டார். தலையில் சுட்டுக் கொண்டார். இவர் அபிரகாம் லிங்கன் 1903 உலகில் ஜனாதிபதி பதவியேற்று ஜூலை 12, 1981 வாஷிங்டனில் உள்ள ஒரு ரயில் நிலையத்தில் ஜார்லஸ் கிண்டோ என்பவர் அமோஸ்மோபிட் சுட்டுக் கொல்லப்பட்டார். இவர் ஒரு இவரை சுட்டுக் கொண்டாங்க. வில்லியம் மேக்னோ 1901 நியூயார்க் மாகாணத்தில் நடைபெற்ற அரங்க நிகழ்ச்சியில் பங்கேற்ற கிளம்பியது ஜனாதிபதி வில்லியம்ஸ் மேக்னிசோ லியோன் சோல் 66 இளைஞர் சுட்டுக் கொண்டுட்டார். கிரிட் ரூம்டன் 1950 நவம்பர் அப்போதைய ஜனாதிபதி ஹேரி டூன் வீட்டுக்கு பூந்து 2 மர்மநபர்கள் சுட்டுக் கொண்டார்கள். ஜான் கென்னடி அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஜெனரல் போர்டு, ஜெனரல் ரிங்கன், ராபர்ட் டொனால்டு, ஜார்ஜ் வாலஸ், அவ்வளவு தூரம். அப்படித்தான் அவங்க டயானா வந்து இங்கிலாந்து அவங்க வந்து காராக்சில இருந்து போனாங்க. அதை வந்து எல்லாத்தையும் சுட்டு கொண்டாங்க. ஜனாதிபதி ஜப்பான் ஜனாதிபதியை சுட்டு கொண்டாங்க, இந்திரா காந்தியை சுட்டு கொண்டாங்க, மகாத்மா காந்தியை சுட்டு கொண்டாங்க. இவ்வளவு நடத்திவிட்டு இன்னைக்கு வந்து எத்தனையோ கோடியில டைமண்ட் வச்சே வந்து 22 கோடியோ 50,000 கோடியிலயோ கல்யாணம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. வாஷிங்டன் இன்னமும் ஏழைகள் வந்து ஒருவேளை சாப்பிட்டுட்டு வயிற்ற பத்திட்டு கிடக்கு இந்த நாட்டுலதான் இது நடக்குது. தம்பியை வந்து தோல்ல தூக்கிட்டு போற ஒரு ஆம்புலன்ஸ் இல்லாத வசதி இல்லாம செத்த தம்பியை தோல்ல தூக்கிட்டு போற ஒரு நாடு இந்த இந்தியாவில தான் ஒன்னமும் நடந்துகிட்டு இருக்குது. உலக தலைவர்களை இது போன்ற தொடர்ச்சியா சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள்ல வந்து யாரு சுட்டவர்கள் யாரு முஸ்லிம்கள் கிடையாது. முதல்ல நீங்க அதனால கிளியரா புரிஞ்சுக்கங்க உலக தலைவர்களை. ஆமா, ஆனா வந்து இங்க தொடர்ச்சியா என்ன செஞ்சுட்டு இருக்கு, இங்க எல்லா தலைவர்களும் வந்து ட்ரம்புடைய அந்த படுகொலை முயற்சிக்கு வந்து என்ன கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஜோ பைடன் வந்து கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ட்ரம்போட தொலைபேசியில வந்து பேசியிருக்காங்க. அந்த தொலைபேசி உரையாடல் வெளியிடவில்லை, ரகசியம் காக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு வந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாள், 122வது பிறந்த நாள் இன்னைக்கு. அதையொட்டி வந்து ஸ்டாலின் அவர்களும் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் வந்து இங்க காமராஜர் சிலைக்கு வந்து பல்லவன் எதிரியில் இருக்கக்கூடிய அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய பல்லவன் அங்க வந்து காமராஜர் சிலைக்கு மாலை மரியாதை செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. நேற்றே வந்து செல்வ பெருந்தகை வந்து நடைப்பயணம் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு நடைப்பயணத்தை நடத்தினார். சென்னை கொடுங்குயிர்ல. அந்த கொடுங்குயிர்ல வந்து நடைப்பயணம் நடத்தினாங்க. அக்டோபர் 2 காந்தி பிறந்த நாளுக்கும் வந்து நடைப்பயணம் நாம வந்து மேற்கொள்வோம், நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது என்ன, எதற்காக நடைப்பயணம், என்ன காமராஜருடைய கொள்கைகளை வந்து எடுத்து வைப்பதற்காகவா என்ன ஏதுன்றத விலாவரியான தகவல்கள் வந்து தினமணியில எதுவும் வரவில்லை.
ஆமா. சினிமா காட்சிகளை மிஞ்சும் வகையில் திகழ் ஆம்சாங் கொலை வழக்கில் புதிய வீடியோ வெளியாகி பரபரப்பு. ஆம்சாங் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் புதிய வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்சாங் கொலை வழக்கில் கைதான முக்கிய குற்றவாளியான திருவேங்கடம் நேற்று போலீசில் கொண்டு சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த சம்பவம் நடைபெற்ற சிறிது நேரத்தில் ஆம்சாங் கொலை தொடர்பான புதிய வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியானன. கைதான எப்படி பண்ணிக்கான வீட்டு பக்கத்துல வந்து வீடு கட்டுற மாதிரி இருந்து அவர் வர நேரத்துல போட்டு நல்லா போட்டு சாத்தியை வெட்டி இருக்காங்க. அதாவது திருவேங்கடம் வந்து சரண்டர் ஆனவர் அவர். சரியா? ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல கிட்டத்தட்ட 8ல இருந்து 11 பேர்கிட்ட வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதுல வந்து சரண்டர் ஆனவங்க திருவேங்கடம். அவர் ஏற்கனவே 3 கொலை வழக்கு வந்து பின்னணி அவருக்கு இருக்கு. இந்த கொலை பின்னணியில இருக்கும் பொழுது அவர் வந்து விசாரணைக்காக அந்த பதுக்கி வைக்கப்பட்ட ஆயுதங்கள் பறிமுதல் செய்வதற்காக அவரை அதிகாலையிலேயே கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க வந்து போற பாதையில வந்து அவர் வந்து இயற்கை உபாதை வேணும்னு சொல்லி தேவை இருக்கு அப்படின்றதுனால வந்து கைவிலங்கை கலட்டி வந்து விட்டுருக்காங்க. அவர் தப்பி ஓடி முயற்சி பண்ணி போயிருக்காரு. உடனே உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தந்து அவர் ஓட விட்டுட்டு உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தந்து அதுக்கப்புறமா தகவல் அவர்களுக்கு அனுமதி பெற்று அதுக்கப்புறமா பின்தொடர்ந்து ஓடி போய் அவர் ஒரு தகர கூடத்தில் ஒளிந்திருந்ததை கண்டுபிடித்து அதுக்கப்புறமா அங்க வந்து அவரை வந்து சுட்டு தள்ளியிருக்காங்க. அவரும் சுட்டு இருக்காரு. அதனால திரும்ப சுட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காவல்துறையுடைய இந்த கதை வசனம் டைரக்ஷன் எல்லாம் வந்து பெரும்பாலும் தமிழக மக்களுக்கு தெரியும். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் நீதிபதிகளுக்கும் நல்லாவே தெரியும். சரியா? ஆமா, அவர் அருண் விஜய் வந்து உட்கார்ந்த உடனே சொன்னாரு, ரவுடிகளுக்கு அவர்கள் புரியும் மொழியில் நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுவே வந்து முதல்ல வந்து எப்படின்னு தெரியல. அவர்கள் புரியும் மொழி அப்படின்னு சொன்னா என்ன? சட்டத்தின் அடிப்படையில் பேசுறதா, நீதியின் அடிப்படையில் பேசுறதா? இல்ல, ரவுடிக்கு வெட்டுக்கு வெட்டு, குத்துக்கு குத்து, கொலைக்கு கொலை, அப்படியா? இதுதான் அவர்களுடைய மொழி. அப்ப அப்படிதான் நாங்க பேசுவோம் அப்படின்ட்டு வந்து அருண் ஆணையர் வந்து சொன்னது வந்து அப்பவே நாம வந்து அதை வந்து எச்சரிக்கையாக நம்ம இருந்தோம். அது சொல்ல வேண்டிய இருந்துச்சு. ஏன்னா இவர் வந்து இது போன்ற அதே போல மக்களுக்கு வந்து ஒரு ஐ வாஷ் பண்றதுக்கு ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல வந்து போலீஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. ஆமா, கருணை எல்லாம் அப்படிலாம் கைதிகள்கிட்ட காப்பாற்ற முடியல அப்படின்ட்டு ஒரு தரப்பு மக்களுக்கு வந்து ஐ வாஷ் பண்றதுக்காகவும் அவர்கள் வந்து முயற்சி செய்கிறார்கள். இவர்கள் காவல்துறை வந்து முயற்சி செய்து இந்த அரசினுடைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை கிடையாது, நாங்க அதெல்லாம் வந்து சரி செஞ்சுட்டோம், சீர் செஞ்சுட்டோம். அப்புறம் சூரிய நமஸ்காரம் மாதிரி கொலையெல்லாம் நடந்து போச்சு, உயிர் திரும்ப வரப்போகுது, இதுக்கப்புறம் நீ அந்த கொலைவாளியை பிடிச்சி கொண்டா என்ன இதுல அம்சாங் எந்திரிச்சு வர போறாரு. சீர்குலைஞ்சதுதான். ஆமா 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 ஆமா. இது மனித உரிமை மீறல் சேர்ந்தவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, நீங்க தற்காப்புக்காக சுட்டதா இருந்தால் காலில் தானே சுடணும். நீங்க எப்படி வந்து வயிற்றுல சுடுவீங்க? வலது பக்கம் வயிறுலையும் இடது பக்கம் வயிறுலையும் நெஞ்சிலையும் மார்பிலையும் வந்து திருவேங்கடத்தினுடைய இதுல வந்து குண்டுகள் பாய்ந்திருக்கு. அப்போ வந்து நீங்க எப்படி அதை சுட முடியும்? காலில் தானே சுடணும். நீங்க சட்டத்தை பின்பற்ற வேண்டிய ஆட்களாக இருந்தால் நீங்க எப்படி வந்து அதை மீறி சுட்டீங்க அப்படின்றது தான் மனித உரிமை ஆர்வலர்கள் கேட்கக்கூடிய கேள்வி. இது போக வந்து தலைவர்கள் எல்லோரும் வந்து இந்த என்கவுண்டர் சம்பந்தமா வந்து என்ன செஞ்சிருக்காங்க? சந்தேகம் எழுப்பியிருக்கிறார்கள். எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் வந்து உண்மையை மறைப்பதற்காக இவர்கள் வந்து ஐயம் வருது, நமக்கு இது உண்மையை மறைப்பதற்கான என்கவுண்டர், இது யாரையோ காப்பாற்றுவதற்காக இது செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் சொல்றாங்க. தொடர்ச்சியா வந்து அண்ணாமலையும் சொல்றாரு, அரசியல் லாபத்துக்காகத்தான் போட்டிருக்காங்க, டிஎம்கே மேல பழிய போட்டுட்டு. ஆனா உள்கட்சிக்குள்ள இருந்து யார் பண்ணா என்ன பண்ணாலும் வெளியே வந்துருக்காக ரவுடியை விட்டு இது பண்றாங்க. அப்புறம் தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் இளைய மகள் ஆனந்த் அம்பானி ராதிகா பர்ஷன் திருமணம் கடந்த வெள்ளிக்கிழமை மும்பையில் நடந்தது. நேற்று முன்தினம் நடந்த
ஆசி வழங்கும் விழாவை பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார். மணமக்களுக்கு தொடர்ந்து பணி தொடரும். மக்களுக்கு இந்த 1-2 என்கவுண்டர் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு காவல்துறை வந்து அமைதி திரும்பிடுச்சு, இனிமேல் வந்து ரவுடிகளே இங்க இல்ல, நாங்க எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டுலாம் சொல்லி நீங்க வந்து மக்களை வந்து ஏமாத்திட வேண்டாம். அதுக்கான அறிக்கையும் வந்து தினமணியில வந்து சில இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. A+ தகுதி உள்ள ரவுடிகள் அப்படின்ற லிஸ்ட் வந்து 400 பேருக்கு மேல இருக்காங்க. அப்புறம் A1 குரூப்ல A கேட்டகரியில வந்து கிட்டத்தட்ட 900-1000 பேர்கிட்ட இருக்காங்க. அதுக்கப்புறமா B-ல இருக்காங்க, C-ல இருக்காங்கன்ட்டு வந்து ஒரு பெரிய பட்டியலை வந்து கிட்டத்தட்ட 26,000 ரவுடிகள் வந்து இருக்கிறதா வந்து தினமணி வந்து பட்டியலிட்டு சொல்லுது. இந்த காவல்துறை வந்து திட்டவட்டமாக அவர்கள் மீது வந்து நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு. 5 கொலை வழக்குகள் இருக்கக்கூடியவர்களை தீவிர கண்காணிப்போடு வந்து கண்காணித்து கொண்டு இருக்கிறதா காவல்துறை வந்து சொல்லுது. இதெல்லாம் ஏன் முன்னாடியே செய்யல? இதுக்கு முன்னாடி ஏன் செய்யப்படல? இது மாதிரிலாம் செத்த பிறகுதான் வந்து இந்த மாதிரி 1-2 நடவடிக்கை எடுப்பீங்க. இதுக்கு முன்னாடி அப்போ ஏன் எடுக்கல அப்படிங்கறதுதான் கேள்வி. அப்ப நீங்க வேலை செய்யல அப்படிங்கிறது இது மூலமா ஊர்ஜிதமாகுது. அரசு துறை, காவல்துறை, உளவுத்துறை வந்து வேலை செய்யல அப்படிங்கிறது ஊர்ஜிதமாகுது. அதுக்கான நடவடிக்கைகள் தமிழக அரசு செஞ்சதுக்கு அப்புறம் நீ எது பண்ணா என்ன பிரச்சனை இருக்கு? அவன் குடும்பத்தை சின்ன பொண்ணு, அந்த அவங்களோட மனைவி இன்னைக்கு வந்து யாரும் இல்லாம இருக்காங்க. இதே திரும்ப கொடுக்க முடியுமா? இப்ப போக போக இந்த உலகத்துல மனுஷன் வாழ்றது பயமா இருக்கு. மிருகத்தோட வாழ்ந்துடலாம், மிருகம் கூட சரி மனுஷன் வரான்னு பயப்படலாம். அப்படி ஒரு காலமா போச்சு. மனிதனை அடிச்சு சாப்பிடா சின்னத்தமிழ் பாட்டு இருக்குல்ல, அந்த காலம் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, விக்கிரவாண்டி வெற்றி வந்து நல்லாட்சிக்கு கிடைத்த சான்றிதழ் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புல இருந்து வந்து பெருமிதமாக பேசுகிறார்கள். விக்கிரவாண்டி வெற்றி வந்து நல்லாட்சிக்கு தந்த சான்றிதழ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்தியா முழுக்க வந்து 13 தொகுதிகள்ல வந்து இடைத்தேர்தல் நடந்திருக்கு. அதுல 10 தொகுதிகள்ல வந்து இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருக்கு. இது வந்து வரவேற்கத்தக்கது. ஆனால் வெற்றி மட்டுமே நல்லாட்சிக்கு சான்றிதழாக எடுத்துக்கொள்ள முடியாது என்பது ஜனநாயக நாட்டினுடைய நிதர்சனமான உண்மை. ஏன் அப்படின்னு சொன்னா, இலங்கையில இனப்படுகொலை செய்து உச்சத்துல இருந்து லட்சக்கணக்கான மக்களை இனப்படுகொலை செய்த ராஜபக்ச திரும்ப வெற்றி பெற்று வந்தார். அப்ப வெற்றி பெற்றாரு அப்படின்றதுக்காக அவர் செஞ்சது நல்லாட்சி. அது மோடி 10 வருஷமா வந்து அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நாடா இந்தியாவை வச்சிருக்காரு இல்லையா? அப்போ மறுபடியும் இப்போ வந்து வெற்றி பெற்று வந்திருக்காரு. அப்போ மோடி வந்து நல்லாட்சி தந்ததா வந்து நம்ம எடுத்துக்கொள்ள முடியுமா? அப்படிலாம் எடுத்துக்கொள்ள முடியாது. வெற்றி தோல்வி என்பது வேற, நல்லாட்சி என்பது டேட்டா மூலமாக, புள்ளி விவரங்கள் மூலமாக எவ்வளவு தமிழ்நாடு வந்து வளர்ந்து வந்திருக்குங்கிறது அறிவியல் பூர்வமாக சொல்லப்படக்கூடிய செய்தி தானே ஒழிய வெற்றி தோல்வியை வைத்து வந்து நல்லாட்சியை தீர்மானிக்க முடியாது என்பதை எங்க நிம்மதியா வாழ்றான் மக்கள். எவன்ட்டே வந்து முன்னாடி இருந்ததை விட கூகுள் பே ஆரம்பிச்சது வந்து காசே இல்லாம போச்சு. 500 ரூபாய் பண்ணி விட்டு அந்த காசே இல்லாம போயிடறான். முதல்ல இருந்த பணவீக்கத்தை விட பணவீக்கம் கொஞ்சம் பங்களாதேஷை விட குறைஞ்சு போயிருச்சு நம்ம நாட்டுல. இந்த மாதிரி 10 வருஷம் ஆகி போச்சு. பாதி பேர் சாகுற சூழ்நிலையில ஓடிக்கிட்டு இருக்கு நாடு. இதுக்கு இடையில நீ ஒண்ணுமே பண்ணல. நம்ம சமூக நீதி போருக்கு வன்னியர்கள் தயாராக வேண்டும் என்று ராமதாஸ் வந்து அழைப்பு கொடுத்திருக்காரு. அவர் வந்து 10.5% இடஒதுக்கீடு கண்டிப்பாக பெற்றே ஆக வேண்டும் என்கின்ற இதுல வந்து ரொம்ப உறுதியா இருக்காங்க. தினமணியில வந்து ஒரு தலையங்கம் என்னன்னா, மின்னல் பேரிடர் மூலமாக வந்து வருடந்தோறும் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கிட்ட வந்து இறந்து போகக்கூடிய செய்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலையங்கம் வந்து கொடுத்துருக்காங்க. அது மின்னல் தாக்கி இறந்து போகுது. இப்பவும் பீகார், ஊட்டிலெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 100 பேருக்கிட்ட வந்து அங்க இறந்து போயிருக்கக்கூடிய செய்தி தகவல்களாக வருது. பூரி ஜெகநாதர் கோயில் வந்து பொக்கிஷ அறையில் அரசின் குழுவினர் ஆய்வு. கிட்டத்தட்ட 46 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து இந்த கோயிலை வந்து கருவூலத்தை வந்து திறந்திருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய அங்க பொக்கிஷம், வைர நகைகள், அதெல்லாம் வந்து பொக்கிஷங்கள் இருக்குன்ட்டு அதுக்கு 6 பெட்டிகள், தேக்கு மரத்தால 6 பெட்டிகள் தயாரிக்கப்பட்டு அதனுடைய நகைகளை மதிப்பிடப்படக்கூடிய ஆய்வுகளை வந்து மேற்கொள்ளப்படும் அப்படின்றது. அது மெத்தனமா நிதானமாக தான் செயல்படும் அப்படின்றதையும் வந்து அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நிதானமாக செயல்படும், உடனடியாக இது வந்து செயல்படாது. இன்னும் பிரதமர் மோடிக்கு வந்து எதிராக வன்முறையை ஊக்குவிக்கிறார் ராகுல். மோடிக்கு எதிராக பேசக்கூடியதெல்லாம் வன்முறையை ஊக்குவிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் வந்து பேசப்படுது. எப்போ இது எந்த நேரத்துல சொல்றாங்க பாருங்க. இது நாள் வரைக்கும் மோடியை எதிர்த்து பேசுறார் அப்படின்ட்டு தான் சொல்லிட்டு வந்துச்சு ராகுல.
இப்போதான் முதல் முறையாக வந்து மோடிக்கு எதிராக வன்முறையை ஊக்குவிக்கிறார். வன்முறைங்கிற வார்த்தையை வந்து இப்பதான் வந்து ராகுல் மேல வந்து பழியா தூக்கி போடுறாங்க. எப்போ அப்படின்னா ட்ரம்ப்னுடைய துப்பாக்கி சூடு நடந்த இந்த நேரத்தில் ராகுல வந்து இப்படி வந்து ஒரு பழிசாடலை வந்து அரசியல்லாம் தோத்துருங்களா உங்களோட அரசியல் சொல்றாங்க. இந்த சொல்லாடலுக்கு பின்னால் சதி செயல்கள் ஒளிந்திருக்கிறது என்பதுதான் நமக்கு ஐயப்பாடாக இருக்கிறது. முஸ்லிம் பெண்களுக்கு ஜீவனாம்சம் அப்படின்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்பு போன வாரத்துல வந்து வெளியிட்டது. அதை வந்து எதிர்த்து இஸ்லாமிய சட்டத்துக்கு எதிரானது என்று சட்டவாரியம், தனியார் சட்டவாரியம் வந்து உச்ச நீதிமன்றத்துல வந்து ஒரு மனு போட்டிருக்காங்க. அந்த மனு கூடிய விரைவில் விசாரிக்கப்படும். இது எதிரானது, இஸ்லாமிய சட்டத்திற்கு எதிரானது. இந்திய குற்றவியல் சட்டங்கள்ல வந்து அனுமதிக்கப்பட்டது, ஷரியத் சட்டத்தை வந்து அனுமதிக்கப்பட்ட இந்த சட்டத்தை வந்து உச்ச நீதிமன்றம் வந்து சொன்னதை வந்து வாபஸ் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன செய்யிருக்கு, ஒரு மனு வந்து போட்டிருக்காங்க. ஜார்க்கண்ட்ல வந்து பொது சிவில் சட்டத்தை வந்து அமல்படுத்தியதை அதையும் எதிர்த்து வந்து கோர்ட்டுக்கு வந்து உயர்நீதிமன்றத்தில், ஜார்க்கண்ட் மாநில உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடரப்படும் என்று வக்ஃப் வாரிய தலைவர் வந்து சைஃபுல்லா ரஹ்மானி வந்து தெரிவித்திருக்கிறார். வரவேற்கத்தக்க செய்தி. அது சட்ட போராட்டங்கள் மிக வேகமாக வீரியமாக எடுக்கப்பட்டாலும் இது போராட்ட களத்தோடு வந்து சட்ட போராட்டமும் சேர்ந்து நடத்தினால்தான் மட்டும்தான் வெற்றிகள் வந்து இலகுவாக கிடைக்கும் என்பதையும் நாம் தெரிவிக்க வேண்டியது. மாவட்டங்களில் காங்கிரஸ் சார்பில் மத நல்லிணக்க ஒற்றுமை நடைபயணம். ஒன்னும் மத நல்லிணக்கம் எல்லா மதத்திலும் இருக்கு, எல்லா மதத்திலையும் அதுதான் செல்வ பெருந்தகை தொடங்கி வைத்தார். வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பில் கொடுங்கையூரில் மத நல்லிணக்க ஒற்றுமை நடைபயணம் நடைபெற்றது. இதனை செல்வ பெருந்தகை தொடங்கி வைத்தார். மத நல்லிணக்கத்தில் அண்ணாமலை ஒரு அவரோட கொள்கையை கொண்டு வர்றாரு. எல்லாம் போட்டு ஒரு கொலை நடக்குது. அதாவது நாடா எலக்ட்ரிக் சுடுகாடா மாதிரி நடந்துக்கு என்னடா இந்த நாட்டில் நடக்குது அப்படின்னு உலகமே வியக்கிற அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவும் போயிடுச்சு. அதனால வந்து இப்ப இவர் என்ன எந்த இதுல வந்து எப்படியாவது நம்ம தமிழ்நாட்டுக்கு திரும்ப முதல்வர் ஆயிடலாமா அப்படிங்கிற அண்ணாமலை அந்த நோக்கில் வந்து எல்லாத்துலயும் பங்கு பெறாரா, இல்ல வந்து வேற கட்சிகள் எது சூழ்ச்சி பண்றாங்களா, இல்ல நான் நீ பண்றாங்களான்னு ஒன்னும் புரியல. ஏண்டா அவங்களுக்குள்ள பேசி அவங்களுக்குள்ள பண்றதுனால ஒன்னும் விளங்க மாட்டேங்குது. ஆக மொத்தம் தமிழ்நாட்டுல இப்ப என்னதான் நடக்குதுன்னு மு க ஸ்டாலின் தெளிவா உட்காந்து பாக்கணும். ஏன்னா அவர் தான் முதல்வர். இவங்க எது பண்ணாலும் அந்த முதல்வர் போஸ்டிங்ல உட்கார்றதான் சேர், அவர் தான் அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லி ஆகணும், எல்லாத்துக்கும் இது பண்ணி ஆகணும். அப்ப பழி எல்லாம் சேர்ந்து மு க ஸ்டாலின் மேல வருமா, இல்ல இவங்க மு க ஸ்டாலினுக்கே தெரியாம உள்கட்சியிலே வச்சு எல்லா தலைவரும் டக்கு 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 இந்த அருகாமனையில கொடுத்து மீனா இருக்கிற மாதிரி நறுக்கி போட்டுக்கிட்டு ஏதாவது ஜாதி கலவரத்தை மத கலவரத்தை உண்டாக்கி பெரிய லெவலில் டிஎம்கே ஆட்சியை கலைச்சிட்டு திரும்ப தேர்தல் வைக்கிறதுக்கு ஐடியா பண்றாங்களா என்னன்னு ஒண்ணும் விளங்கல. அடையாளம் தெரியாத சடலங்களை வந்து தகனம் செய்ய கோரிய வழக்கு தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஒரு தனியார் நிறுவனம் வந்து என்ன செஞ்சிருக்குன்னா, ரமணிங்கிறவர் அந்த நிறுவனத்தின் இயக்குனர் ரமணி, அவர் வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்து போட்டிருக்காரு. அடையாளம் தெரியாத நபர்களுடைய பிணங்கள் வந்து 100 கணக்கில் வந்து ஹாஸ்பிட்டல்களில் வந்து அரசு மருத்துவமனைகளில் வந்து தேங்கி கிடக்கு. அது வந்து மருத்துவ பயன்பாட்டுக்காக எடுக்கக்கூடியது தவறாகவும் முறைகேடாகவும் தவறாகவும் பயன்படுத்துகிறார்கள். மேலும் அழுகி போகக்கூடிய நிலையில் அவசர கதியில் கடைசியில் வந்து கொண்டு போய் வந்து அடக்கம் செய்யப்படுகிறது. சென்னை போன்ற பெருநகரங்களில் வந்து அடக்கம் செய்வதற்கான போதிய இடங்கள் இல்லாத நிலையில் தகனம் செய்வதற்கு இந்த உரிய நேரத்தில் அந்த சடலங்களை தகனம் செய்வதற்கு மாநகராட்சிக்கு உத்தரவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த கோரிக்கையை வைத்து ஒரு மனு வந்து போட்டிருக்காரு. அதுக்கு வந்து தமிழக அரசு மாநகராட்சி வந்து பதிமனு தாக்கல் செய்யுங்க அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை தாக்கல் செய்யுங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்லப்பட்டிருக்கு. வரவேற்கத்தக்க செய்தி. அது மிக விரைவில் வந்து அதுக்கு வந்துடும். மேட்டூர் அணைக்கு வந்து நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பு அப்படின்னு சொல்லியிருக்கு. காவிரில வந்து 8000 கன அடி நீரை வந்து நாங்கள் விடுவோம், 1 டிஎம்சி நீரை வந்து கேட்டிருக்காங்க. ஆனால் அவர் வந்து 8000 கன அடி நீர் தான் கொடுப்போம் அப்படின்ட்டு யாரு சீதாராமையா வந்து திறந்து வைக்கிறாரு தினந்தோறும் அப்படின்றது தகவல். ஓர் பாலினத்தை சேர்ந்தவர்கள் வந்து பீகார் தலைநகர்ல வந்து பெருமை பேரணி வந்து பெயர்ல வந்து தங்களின் உரிமைகளை வலியுறுத்தி ஞாயிற்றுக்கிழமை வந்து ஊர்வலமாக போயிருக்காங்க. தன்பாலின ஊர்வலமாக போயிருக்காங்க. இவர்கள் வந்து கோர்ட்ல போய் ஒரு பாலினம் வந்து
திருமணத்திற்காக அனுமதி கேட்டிருக்காங்க உச்ச நீதிமன்றத்துல. அந்த அனுமதியை வந்து மறுத்து இருக்கு உச்ச நீதிமன்றம். ஆனாலும் கூட 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு வந்து இந்த வழக்கை வந்து மாத்திருக்காங்க. அந்த 5 நீதிபதிகள் அமர்வுல வந்து ஒரு நீதிபதி வந்து இந்த விசாரணையிலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதிபதியே வந்து விலகிக்கிட்டாரு. ஆமா, மக்களவை காங்கிரஸ் துணைத் தலைவர் கௌரா கோகாய் சபாநாயகர் சோனியா கடிதம். மக்களவை காங்கிரஸ் துணைத் தலைவராக கௌரா கோகாய் தலைமை ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். எதிர்கட்சி தலைவர் ராகுல் சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 90 இடங்களில் வெற்றி பெற்று கடந்த 19 முன்பு மீண்டும் எதிர்கட்சியா வந்தது. இதை தொடர்ந்து இவங்க 2 பேரையும் போட்டிருக்காங்க. ஓம் பிர்லாவுக்கு கடிதம். இந்த நியாயமான தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு கடிதம் எழுதியுள்ளார். ஆமா, நீங்க சட்ட ஒழுங்கெல்லாம் வந்து கரெக்டா பாருங்க, மக்களவையில காங்கிரஸ் பேசுறதையும் கேளுங்க. நீங்க வாட்டுக்கு முதல்ல மாதிரி மோடி அதிகமா சுக்கேசுறாங்க, அவருக்கு இதெல்லாம் சொல்லிடாதீங்க, சபாநாயகர் பண்ணி உங்களுடைய பணியை மறந்துடாதீங்க அப்படின்னு அவங்கவுங்க உட்கார்ற பணியில அவங்கவுங்க மறந்துடுறாங்க. சுயநலமான உலகம் ஆயிடுச்சு. இப்ப இவருக்கு காசு வந்துட்டா இவரை பண்ணிட்டு வேலையோட ரிட்டையர்ட் ஆகி போய் இவரு உட்காந்து சாப்பிடணும்ல. இவர் இப்ப உள்ள தலைவரை பார்த்துக்கிட்டா இவரால எப்படி இருக்க முடியும்? இப்ப அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. அதாவது ஆபீஸ் உடைய சூழல்களுடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப ஒருத்தர் தலைவரை உட்கார்ந்தாக்கா அவருக்கு கீழே கட்டுப்பட்டு நடந்தாகணும். கட்டுப்பட்டு நடந்தா சுக்கேஸ் இவங்க செட்டில் ஆக முடியும். இவரை பார்த்தா முடியாது. அப்படித்தான் போய்கிட்டு இருக்க தவிர ஜனநாயகம் எல்லாம் முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாது. அதெல்லாம் முடிஞ்சு போன காலங்கள். ஏண்டா இப்ப அவனுக்கு வயிற்று பசியான காலங்கள் இது. யார் எவன் உட்கார்ந்தாலும் சரி பன்னீசுங்கிற கைது கொடுங்க இந்தியன் படத்துல அது மாதிரி கதை. இப்ப நீ தெரிஞ்சவன தெரியாத குறைய பெரிய ஆபீசரா இருந்தியா விட்டுட்டு அப்படி என்ன கடை விட்டு அப்படி மாறலாம். அது மாதிரி கதை. இப்ப எவோ உட்காரா அவன் கைது வாங்கி மட்டும் போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்படிலாம் இப்ப இலங்கை தமிழகம் இடையே வந்து மீண்டும் கப்பல் போக்குவரத்து தொடங்க நடவடிக்கை. இலங்கை எம்பி வந்து அதற்கான முன்முயற்சி எடுத்திருக்காரு. தமிழகத்துக்கு வந்து பேட்டியும் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கான சட்டத்திட்டங்களை வந்து ஆராய்ந்து கப்பல் போக்குவரத்தை விரைவாக ஆரம்பிப்பதற்காக அரசு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அது வரவேற்கத்தக்கது. அதோட வர்த்தகம் வந்து தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கும் வந்து வளர்ச்சி இருக்கும் அதன் அடிப்படையில் அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. சிறை கைதி தற்கொலை, சிறையில வந்து தற்கொலை இதெல்லாம் வந்து நடக்கதான் செய்யுது. சர்வசாதாரணமா நடந்துருக்கு. சிறை கொலை நடக்குது. எந்த சட்ட ஒழுங்கு எதுவுமே அதாவது மனிதன் வந்து இப்ப வந்து வெளியாகி போனா பாதுகாப்பு கிடையாது. அதுதான் சிறைகள்ல வந்து நீங்க வந்து என்ன கேமராக்கள் பொருத்தணும் அப்படின்ட்டுலாம் சொல்லப்பட்டுச்சு. ஏன்னா அது என்ன உண்மைதானா, உண்மையிலேயே அவன் தற்கொலை செஞ்சுக்கிறானா கொள்றாங்க. சட்டம்லாம் நிக்காது. செத்தவங்க செய்ய போறாங்க. பெரிய பெரிய தலைவர்களுக்கான தீர்வே கிடைக்க மாட்டேங்குது. சாதாரண மக்களுக்கு இப்படியா ஜெயலலிதாமாவெல்லாம் இறந்து போனதுக்கான இதுகளை வந்து இந்த கேஸ் மூடிட்டாங்கல்ல. எல்லாம் அப்படித்தான் எல்லா காலகட்டத்திலயும் அது இது போயிருக்கு. அவ்வளவு இது பண்ணாங்க. அம்மா அவளுக்கு இட்லி சாப்பிடுறாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த இதே இல்லாம போச்சுல. அதான் சொல்றாங்க. இந்த சேகர் பாபு வட சென்னையில் வந்து அமைச்சர் வந்து ஆய்வு திட்டங்கள் ஆய்வு செய்வதற்காக திட்டங்களுக்கு என்ன அப்படின்னா, நாங்க வந்து பூங்கா கட்டித்தரோம், வில்லிவாக்கத்துல ஒரு பூங்கா ஒண்ணு கட்டித்தரோம், அது மாதவரத்துல வந்து ஒரு மண்டபம் ஒண்ணு கட்டித்தரோம், அப்புறம் இங்க வந்து சமுதாய நலக்கூடத்தை கட்டித்தரோம் அப்படின்ற அடிப்படையில் வந்து அவங்க ஆய்வு செஞ்சிருக்காங்க. இந்த வட சென்னைக்கு மிக அதீத தேவை வந்து அமைச்சர் சேகர் பாபு அவர்களே மருத்துவமனை, பன்னோக்கு மருத்துவமனை தான் தேவை. அது அதீத தேவை. பூங்காவும் சமூக கூடமோ கல்யாண மண்டபமோ வந்து இப்போ அதீத தேவை கிடையாது வட சென்னை மக்களுக்கு. வட சென்னை மக்களுக்கு அதீத தேவை, அவசியம தேவை, அவசரமான தேவையும் வந்து எது மருத்துவமனை தான். அதை முதல்ல நீங்க வந்து கவனம் செலுத்த வேண்டும் என்றுதான் நம்ம கேட்கிறோம். எல்லாம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு இருக்காங்க. ஒன்றும் சென்னையில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சொல்றாப்புல ஸ்டாலின் ஹாஸ்பிட்டல் இருக்கு, ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் இருக்கு. மற்ற இடங்கள் எல்லாம் ஹாஸ்பிட்டல் கிடையாது. ஹாஸ்பிட்டல் வசதி கட்டி கொடுத்து 24 மணி நேரம் ஆஸ்பத்திரி ஆக்கி விடுங்க. என்ன நேரத்துல எவனுக்கு என்ன நடக்குதுன்னு இப்ப தெரிய மாட்டேங்குது. கூட உணவு திட்டங்கள் இப்ப கூட வாழ்க்கை முறையில மனுஷனுக்கு எப்ப என்ன நேரத்துல என்ன நடக்குது, எந்த நேரத்துல ஹார்ட் அட்டாக் வருது, எந்த நேரத்துல சுகர் வருது, எந்த நேரத்துல எது பாதிக்கப்படுது, எந்த நேரத்துல என்ன நடக்குது, எது நரம்பு தளமா உள்ள பாதிப்புகள் நிறைய வருது. ஏன்னா கொரோனாவுக்கு பின்னாடி இந்த இதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் உதவிகள் வேணும். ஆம்புலன்ஸ்ல அதிகமா கிராமப்புறங்கள்லயும் இங்க உள்ள இடங்கள்லயும் நிறைய வாங்கி விடுங்க. யாருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஓடிக்கிட்டு இருக்கு. நீட் முறைகேடு சம்பந்தமா வந்து ராகுல் காந்திக்கு வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. ஏழை எளிய மாணவர்கள், கிராமப்புற மாணவர்களுக்கு வந்து நீட்டின் வந்து அநீதி நடைபெறவிடக் கூடாது, அவர்களுக்கு நீதி வேண்டும் அப்படின்ற அடிப்படையில்
முறையில் வந்து அவர்கள் கடிதத்தை எழுதியிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி வந்து ராகுல் காந்தி மட்டும்தான் வந்து அதில் வந்து உறுதியாக சொல்றாரு, எந்தெந்த மாநிலங்களுக்கு விலக்கு வேணுமோ அந்த விலக்கு அவர் பெறட்டும், நீட்டு வந்து விலக்கு ஆட்சிக்கு வந்தால், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் விலக்கு பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ட்டு. ஆக மொத்தம் நீட்டு ஒட்டுமொத்தமா வந்து நீக்குவதற்கு காங்கிரஸுக்கு கூட வந்து என்ன கிடையாது, எண்ணம் கிடையாது, காங்கிரசினுடைய கட்சி நிலைப்பாடு கிடையாது. அதே மாதிரி இந்தியா கூட்டணியினுடைய கொள்கை முடிவு கூட கிடையாது. சரியா, இந்தியா கூட்டணியும் தேர்தலில் எல்லாரும் சேர்ந்து நின்று மோடிக்கு எதிராக நின்று தேர்தல் களம் பார்த்தது சரி. ஆனால் இதே போல நீட்டுக்கு வந்து இந்த மாணவர்களுடைய அவலத்தையும் கஷ்டத்தையும் பேரண்ட்ஸுடைய மிகப்பெரிய பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் வந்து பார்த்துட்டு இந்தியா கூட்டணி அமைதியாக இருப்பது ஆச்சரியத்திலும் மிக ஆச்சரியம். ஒன்று சேர்ந்து இணைந்து அவர்கள் வந்து இந்த நீட்டுக்கு எதிராக குரல் கொடுப்பதோ போராட்டங்கள் நடத்துவதோ இல்லாமல் தனித்தனியாக இருந்து அவரவர்கள் அந்தந்த மாநிலங்கள்ல ஏதோ 1-2 குரல் கொடுத்துட்டு கடிதம் எழுதிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது மிகப்பெரிய ஆச்சரியம். தமிழ்நாட்டில் கூட முதல்வர் அவர்கள் மிக வேகமாக இந்த சட்ட போராட்டத்தை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த நீட்டை வந்து வெற்றி கொள்ள இயலாத நிலையில் சமூக போராட்டமாக இதை உருவாக்கி மக்கள் மத்தியில் மாநில போராட்டங்களாக உருவாக்கி ஒட்டுமொத்த இந்தியாவும் அங்க வந்து எல்லா மாணவர்களும் போராடிட்டு இருக்காங்க. ராஜஸ்தான்ல, டெல்லியில, ஹரியானால, பீகார்ல, மகாராஷ்டிரால எல்லா மாணவர்களும் போராடிட்டு இருக்காங்க. டெல்லியில எப்படி போராடிட்டு இருக்காங்கன்னா அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி உடைய ஆபீஸ், ஹெட் ஆபீஸையே வந்து இழுத்து மூடி பூட்டு போட்டு மாணவர்கள் நின்று போராடிட்டு இருக்காங்க. அந்த மாணவர்களை வந்து காவல்துறை வந்து மிக கொடூரமாக வந்து அவர்களை வந்து நடவடிக்கை எடுக்கிறது. மிக மோசமான நிலையில வந்து அந்த மாணவர்கள் வந்து வழிநடத்தப்படுகிறார்கள். அந்த மாணவர்களுக்கு நீதி வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்துக்கு போனால் உச்ச நீதிமன்றமும் மாணவர்கள் தரப்பில் இருந்து அதை வந்து தீர்ப்பு வழங்குவதில், நியாயத்தை தீர்ப்பு வழங்குவதில் பின்வாங்கி உள்ளது என்றுதான் நம்ம உச்ச நீதிமன்றம் மாணவர்களுக்கு, இளைய தலைமுறைக்கு உச்ச நீதிமன்றம் எங்கு துரோகம் இழைக்கக்கூடிய செயலை நோக்கி நகர்கிறதோ உச்ச நீதிமன்றம் என்ற ஐயப்பாடு நமக்கு இருக்கிறது. ஏன்னா இங்க பெருநிறுவனங்களும் மருத்துவ கல்லூரிகளிலும் வந்து கோடிக்கணக்கில் பணங்கள் வந்து கலா கட்டுவதற்காகத்தான் இந்த நீட் வந்து என்ன செய்து நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு வர்த்தகமயமாகத்தான் நடந்து வருகிறது. அதன் அடிப்படையிலேயே உச்ச நீதிமன்றம் விசாரணையும் நடந்து கொண்டு இருப்பது என்பது வருத்தம் அளிக்கக்கூடியதும் வேதனை அளிக்கக்கூடியதுமாக இருக்கிறது. வேற ஏதாவது செய்திகள் இருக்கா? அதான் சொல்றேன், இப்படியே போயிட்டு இருந்தா இளைஞர்களுடைய எதிர்காலம் எப்படி ஆகும்? அதாவது படிக்கிறதுலயே போராட்டமா இருக்கு, வாழ்றது போராட்டமா இருந்தா அவங்களோட காலங்கள்ல பின்னாடி வர்ற காலங்கள்ல ஒரு நல்ல தலைவர்கள், ஒரு நல்ல இதுக்கெல்லாம் மேல உள்ள ஒரு தலைவர் இதற்கெல்லாம் ஒரு தீர்ப்பு அளிக்கணும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது முகமது ஜுல்பிகார் மற்றும் யாகத்தலியன் மற்றும் எங்களுடைய ஆத்மார்த்த கேமராமேன் ஸ்ரீவில்லிபுத்தூர் அனீஸ் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி.